ஒரு காலத்துல பெத்லகேம்ல வசிச்ச எலிமெலேக் என்னும் ஒரு மனிதர் மற்றும் அவர் மனைவி நகோமி அவர்களுடைய இரு மகன்களுடன் பஞ்சம் காரணமாக மோவாப் தேசத்திற்கு போனார்கள். அங்கே மகன்கள் 2 பேரும் மோவாபிய பெண்களை மணந்தார்கள். ஒருவர் ஓர்பா, மற்றொருவர் ரூத். ஆனா சில ஆண்டுகளுக்குப் பிறகு எலிமெலேக்கும் 2 மகன்களும் இறந்து போனார்கள். நகோமியும் 2 மருமகள்களும் மட்டும் இருந்தார்கள். நகோமி சொன்னார், மகள்களே, நீங்கள் உங்கள் தாய் வீட்டிற்குத் திரும்பிப் போங்கள். உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள். ஓர்பா திரும்பிப் போனாள். ஆனா ரூத் மட்டும் சொன்னாள், நீங்கள் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீங்கள் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். உம்முடைய தேவனே என் தேவனாக இருப்பார். ரூத்தின் அன்பும் விசுவாசமும் நகோமியை மகிழ்ச்சி அடையச் செய்தது. அவர்கள் இருவரும் பெத்லகேமுக்குத் திரும்பினார்கள். அங்கே ரூத் வயல்வெளியில் வேலை செய்தாள். அந்த வயலைச் சேர்ந்த போவாஸ் என்னும் நல்ல மனிதன் ரூத்தின் நல்ல மனதையும் அன்பையும் கண்டு மகிழ்ந்தார். போவாஸ் ரூத்தை மணந்தார். அவர்களுக்குப் பிறந்த பிள்ளைகளில் ஒருவரின் சந்ததியில்தான் மன்னன் தாவீது வந்தார். தாவீதின் வம்சத்தில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு சாதாரண பெண்ணின் விசுவாசமும் அன்பும் தேவனுடைய திட்டத்திற்குள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துள்ளது. தேவனை முழு மனதோடு நம்புகிறவர்கள் எதையும் இழக்க மாட்டார்கள். அன்போடு விசுவாசமோடு நடந்தால் தேவன் பெரிய ஆசீர்வாதத்திற்கு பாதை திறப்பார். தேவனுக்கு விசுவாசமாக இருந்தால் நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிவிடும்.